ஹாய் காய்ஸ், வெல்கம் டு ஃப்ரேமிங் லேட்டன் யூடியூப் சேனல். அண்ட் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? சூப்பராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ஏலியன் இன்வேஷன் மூவி பார்க்க போகிறோம். இந்த படத்துடைய பேர் அ குவைட் பிளேஸ் டே ஒன். இந்த அ குவைட் பிளேஸ் டே ஒன் வந்து பார்த்திங்கன்னா குவைட் பிளேஸ் பார்ட் 1 பார்ட் 2 உடைய ப்ரீக்வல் மூவி. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பார்ட் 3 மாதிரி. அண்டு அதோடைய ப்ரீக்வல் மூவி தான். இந்த படத்தை டைரக்ட் பண்ணது யாருன்னா மைக்கேல் சார்னோஸ்கி. ஸோ இதான் இந்த படம் வந்து எப்படி இருக்குன்னா, நல்ல சஸ்பென்ஸ்ஃபுல்லாக, என்கேஜிங்காக, ஜம்ப் ஸ்கேரி. ஸோ இது எல்லாமே நல்லாயிருக்கு. ஸோ இந்த ஹோல் மூவியும் இதான் நல்லாயிருக்கு. ஸோ இந்த படத்தை நீங்கள் பார்க்கலன்னா அதை பார்த்துட்டு இந்த மூவியோடைய ஒப்பீனியன் வீடியோவை நீங்கள் பார்க்கலாம். அதுக்கப்புறம் மைக்கேல் சார்னோஸ்கி, இவர் இதுக்கு முன்னாடி வேறு என்ன க்ரியேஷன் பண்ணியிருக்காருன்னு எனக்கு தெரியாது. ஆனால் இந்த படம் ரொம்ப நல்லாவே பண்ணியிருக்காரு. அண்ட் அதே சமயத்தில் இந்த படத்தில் வந்து ஸ்டோரியோடைய ஃபவுண்டேஷன் வந்து அவ்வளோ ஸ்ட்ராங்காக இல்லை, அவ்வளோதான். அது ஒரு முக்கியமான ஒரு விஷயம். குவைட் பிளேஸ் 1 வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸ்டோரியோடைய ஃபவுண்டேஷன், ரைட்டிங்லாம் பயங்கரமாக இருக்கும். அந்த இதில் கொஞ்சம் மிஸ்ஸிங்கு. அண்டு கேரக்டரைசேஷன் வந்து பார்த்திங்கன்னா, ஒரு கேரக்டர் வந்து ஸ்ட்ராங்காக இருந்தாலும் அந்த மாதிரி கேரக்டர்ஸ் வந்து நம்ம நிறைய ஹாரர் மூவிஸில் வந்து நம்ம பார்த்துருப்போம். இன்னொரு கேரக்டர் இருக்கும், எரிக். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா சமீரா தான் நினைக்கிறேன். சமீரா ஓகே. அந்த கேரக்டரும் எரிக், இவங்களுக்குள்ளே நடக்கிற பாண்டிங் தான் அந்த படத்துடைய ஸ்டோரி. ஸோ எனக்கு வந்து எப்படி சொல்கிறது, இந்த மாதிரி இவங்களுக்குள்ளே நடக்கிற ஒரு பாண்டிங் அண்டு ஒரு நட்பு தான் அந்த படத்துடைய ஸ்டோரி. ஜேர்னி மாதிரி ட்ராவல் பண்ணுவாங்க. ஸோ இதான். ஸோ குவைட் பிளேஸ் டே ஒன் இந்த படம் என்ன ஆஃபர் பண்ணுதுன்னா, டே 1 இருக்குல்ல, அந்த ஏலியன் இன்வேஷன் குவைட் பிளேஸில் நடந்தது, அது டே 1ல் இருந்து ஸ்டோரியை வந்து இங்கே நம்மளுக்கு சொல்கிறதாக இவங்க சொல்லியிருக்காங்க. ட்ரெய்லர்லாம் அப்படி தான் காமிச்சிருக்காங்க. ஆனால் படத்தை பார்க்கும்போது அந்த விஷயத்தில் கொஞ்சம் ஏமாற்றம் தான். ஏன்னா நிறைய புதுசான விஷயங்கள்லாம் எதுவுமே சொல்லலை. ஏற்கனவே நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயமே எல்லாமே இந்த படத்தை பற்றி நம்மளுக்கு ஏற்கனவே தெரியும். அது எல்லாமே தான் இங்கே ஷேர் பண்ணிகிட்ருக்காங்க. பட் ஆனாலும் படம் பார்க்குறதுக்கு என்கேஜிங்காக இருந்தது, நல்லாவே இருந்தது, சஸ்பென்ஸ்ஃபுல்லாகவே இருந்தது. ஒரு சில சீன்ஸ்லாம் பயங்கரமாகவே இருந்தது. ஸோ அதனால நல்லா இருக்குன்னு அவ்வளோதான். ஸோ படத்தில் வந்து நிறைய ப்ராப்ளம் இருக்குது, ஆனால் அதுதான் உண்மை. ஏன்னா இதான். ஓகே, நான் சொல்கிறேன். நான் படத்தோடைய ஓப்பனிங் சீன் வந்து பார்த்திங்கன்னா, நியூயார்க் சிட்டியை வந்து காமிப்பாங்க ஒரு ஏரியல் ஷாட்டில் இருந்து. ஸோ நியூயார்க் சிட்டி, அந்த சிட்டி வந்து எவ்வளோ லவுட் அண்ட் நாய்ஸி அண்ட் க்ரௌடடாக இருக்கிறது அவங்க காமிப்பாங்க. அண்ட் இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி காஃப் பண்ணேன், பாஸ் ஆகிட்டு மறுபடியும் இப்போ ரெக்கார்ட் பண்ணுறேன். ஸோ பயங்கரம் க்ரௌடடாக இருக்கும். அண்டு அந்த இடத்துல தான் சமீரா கேரக்டரை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. அவங்களுக்கு வந்து ஒரு கேன்சர் இருக்கும். அண்டு டாக்டர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா லிமிட்டடான டைம்லைன் தான் நீங்கள் உயிரோடு இருப்பீங்கன்னு அவங்க சொல்லியிருப்பாங்க. சமீராவுக்கு வந்து அவங்க அப்பா வந்து இல்லவே இல்லை, அவங்களுக்கு யாருமே கிடையாது. அவங்கள தான் காப்பாற்றிக்கணும். ஸோ அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷனில் தான் அவங்க இருப்பாங்க. சமீராவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு நண்பர்னு சொல்ல முடியாது. பட் ஆனால் அந்த ஹென்ரின்னு ஒரு நபர் வந்து சமீராக்கிட்ட கொஞ்சம் கனெக்ஷன் வச்சுக்க பார்ப்பார். ஒரு சிம்பத்தினாலையா இதுவனாலையான்னு தெரியல, பட் ஆனால் ஒரு கனெக்ஷன் வச்சுக்க பார்ப்பார். ஸோ இதுதான் சமீரா வந்து பார்த்திங்கன்னா. இன்னொரு விஷயம் என்னென்னா, சமீராவோட கேரக்டர் வந்து பார்த்திங்கன்னா, அவங்க ரொம்ப ரூடாக பேசுவாங்க, மூஞ்சில் அடித்த மாதிரி பேசுவாங்க. ரொம்ப யாராச்சும் அவங்களுக்கு கிட்ட அக்கறையாக வந்து பேச பார்த்தாங்கன்னா அவங்கள வந்து ரெப்பல் பண்ணிடுவாங்க. ஸோ ரெப்பல் பண்ணுற ஒரு கேரக்டர் தான் அந்த சமீரா. ஸோ அந்த விஷயத்த வந்து சமீரா வந்து நல்லாவே நடிச்சிருப்பாங்க. அந்த கேரக்டர் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுவாங்க, அது எல்லாமே நல்லாவே எழுதியிருப்பாங்க, நல்லாவே ரைட் பண்ணியிருக்காங்க. அந்த கேரக்டருடைய இது வந்து ரொம்ப தெளிவாகவே இருக்கும். அண்ட் ஏலியன் இன்வேஷன் வந்து பார்த்திங்கன்னா, ஏலியன் இன்வேஷன் சீனு வந்து பார்த்திங்கன்னா, அந்த சீனுடைய இமிடியேட் செகண்ட் இருக்குல்ல, அந்த சீனோட இமிடியேட் செகண்ட் காமிக்கிற விதம் வந்து ரொம்ப நல்லா இருந்தது. பஸ்ஸுக்குள்ளே இருந்து பேசஞ்சர்ஸ் எல்லாமே ஸ்கையில் பார்க்குறது, அதுக்கப்புறம் ஏலியன் அட்டாக் பண்ணுறது, அது எல்லாமே ரொம்ப நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் அங்கே இருக்க போலீஸ் ஆஃபீஷியல்லாம் வந்து பார்த்திங்கன்னா, இந்த ஏலியன் வந்து பார்த்திங்கன்னா எப்படி நம்மளை அட்டாக் பண்ணுது, எதனை அடிப்படையில் நம்மளை அட்டாக் பண்ணுது, இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா லேர்ன் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. சர்வைவர்ஸ்லாம் லேர்ன் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அந்த சீன்லாம் நல்லாவே எடுத்திருந்தாங்க. ஆனால் அதே ஒரு விஷயம் என்னென்னா, இதில் வந்து ஒரு விஷயம் என்னென்னா, இதெல்லாம் நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். இந்த படத்தில் வந்து நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம், ஓகேவா? ஸோ அதனால்
இந்த குவைட் பிளேஸ் 2, 1 இதெல்லாம் அந்த இடத்துலயே நம்ம ஏற்கனவே இந்த மாதிரி சீன்ஸ்லாம் பார்த்துருக்கோம். ஆனால் இவங்க கொஞ்சம் ரெப்ளிகா பண்ண மாதிரி இருந்தது, அவ்வளோதான். கொஞ்சம் எக்ஸ்டெண்டட் வெர்ஷன் மாதிரி இருந்தது. இது வந்து டே 1ன்றது வந்து கொஞ்சம் கொஞ்சம் நிறைய சொதப்பல் அது எண்டிங்கில் சொல்கிறேன், ஓகேவா? ஸோ இதுதான் ஓகே. ஆனால் ஓரளவுக்கு நல்லா தான் எடுத்திருந்தாங்க. ஸோ அதான். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்துல வந்து ஒரு ஒரு பிளேஸில் வந்து அவங்க ஸ்டே பண்ணுவாங்க. அண்டு எல்லாருமே சேர்ந்து சர்வைவர்ஸ் எல்லாம் அவங்க பாட்டுக்கு ஒரு இடத்துல சேவ் ஒரு இடத்துல தங்குவாங்க. அண்டு அதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஹெலிகாப்டர் மூலமாக பார்த்திங்கன்னா நைட் டைமில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஏலியன்ஸ் இருக்கிற இடத்துலலாம் கொஞ்சம் பாம்பிங் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் பிரிட்ஜெல்லாம் பாம்ப் பண்ணி அந்த ஹோல் சிட்டியும் டிஸ்கனெக்ட் பண்ணிடுவாங்க. ஏன்னா ஏலியன் வந்து வேறு இடத்துக்கு போக முடியாது. ஸோ அந்த சீன்லாம் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் ஒரு ஹென்ரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு நபர் வந்து மர்டர் பண்ணிடுவார் ஆக்சிடென்டலாக. அந்த சீனும் நல்லாயிருக்கும். அண்டு நிறைய சீன்ஸ் வந்து ரொம்ப நல்லாவே இருக்கும். அதுக்கப்புறம் ஹென்ரி சாகிற சீன், மறுபடியும் சொல்கிறேன், ஸ்பாய்லர் இருக்குது. ஹென்ரி சாகிற சீன் வந்து பார்த்திங்கன்னா செம்மையாக எடுத்திருப்பாங்க. அவர் ட்ரெஸ்ஸுக்குலேயும் ஏலியன் வரும். அதுக்கப்புறம் ஏலியன் வந்து அவரை அந்த ஹென்ரியை வந்து பயங்கரமாக அட்டாக் பண்ணி தூக்கி விசிறி எரிஞ்சிரும். அண்டு ஹென்ரி வந்து எனக்கு தெரிஞ்சு செத்துருவார்னு நினைக்கிறேன். அநேகமாக ஏலியன் தூக்கிட்டு போன மாதிரி தான் இருந்தது. அண்டு அவர் சாகிறது வந்து ஃபுல்லாக காமிக்கல. ஆனால் அந்த சீன் வந்து ரொம்ப நல்லாவே எடுத்திருந்தாங்க. நிறைய சீன்ஸ் வந்து ரொம்ப நல்லாவே எடுத்திருந்தாங்க. நல்லா ஸ்கேரியாகவே எடுத்திருந்தாங்க. இந்த படத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கேர் பண்ணணும், மக்களை வந்து ஸ்கேர் பண்ணணும், அதில் தான் ஃபோக்கஸ் பண்ணியிருந்திருக்காங்க. அண்ட் அதில் நல்லாவே பண்ணியிருக்காங்க. அது நல்லாவே பண்ணியிருக்காங்கனால ஒன்றும் தெரில. பட் ஆனால் ஸ்டோரி வந்து கொஞ்சம் நம்மளுக்கு தேவை. அந்த ஸ்டோரி ஃபோக்கஸ் பண்ணியிருந்தால் அந்த படம் இன்னும் நல்லா இருந்திருக்கும். ஸோ இதுதான் நான் இங்கே சொல்ல வரேன். ஸ்டோரி ரைட்டிங் கொஞ்சம் கேரக்டர் டிசைன்லாம் இன்னும் நல்லா டெவலப் பண்ணியிருந்திருக்கலாம். அவங்களுக்கு இன்னும் வேறு மாதிரி ஒரு ஷார்ட்ஸ்லாம் வச்சுருந்துருக்கலாம். ஸோ இதுதான். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மக்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகுவாங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நபராக ஸ்ட்ரீட்டில் வருவாங்க. அந்த சீனில் ஒரு நபராக ஸ்ட்ரீட்டில் வருவாங்க. ஆனால் சமீரா பார்த்திங்கன்னா அந்த சீன் வர்றதுக்கு முன்னாடி இன்னொரு சீன் எனக்கு ரொம்ப பிடிக்கும். சமீராவும் ஒரு 2 கிட்ஸு வந்து பார்த்திங்கன்னா ஃபவுண்டன் வாட்டர் இருக்கும்ல, அதுக்குள்ளே இருப்பாங்க. அந்த சீன் வந்து நல்லாயிருக்கும். அந்த மீட்டிங் சீன் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் தான் எல்லாருமே பார்த்திங்கன்னா இந்த கடலை தாண்டி வேறு ஒரு இடத்துக்கு போகிறதுக்கு மூவ் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அந்த சீன் வந்து அப்போ தான் ஆரம்பிக்கும். அந்த சீன் வந்து எடுத்த விதம் என்ன தான் நல்லா இருந்தாலும் அதில் நிறைய லாஜிக் ஹோல் இருந்தது. அது எடுத்த விதம் நல்லாயிருக்கு. ஆனால் லாஜிக் ஹோல் வந்து பயங்கரமாக இருக்குது. ஸோ அது வந்து ஒரு கொஞ்சம் ப்ராப்ளம் தான். பட் ஆனால் படம் பார்க்குறதுக்கு கொஞ்சம் என்கேஜிங்காக இருந்ததுனால எனக்கு வந்து ஒன்றும் தெரில. பட் ஆக்சுவலாக லிட்ரலாக சொன்னால் குவைட் பிளேஸ் வந்து பார்த்திங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் அது ஒரு ஸ்மார்ட்டான ஒரு மூவி. 1ம் சரி 2ம் சரி செம ஸ்மார்ட்டான ஒரு மூவி. அந்த ஸ்மார்ட்டான மூவியில் இப்படி ஒரு லாஜிக் ஹோலா என்னால் எதிர்பார்க்கவே முடியல. இப்படி ஒரு லாஜிக் ஹோல் வைப்பாங்களா யாராச்சும்? இவ்வளோ ஸ்மார்ட்டான ஒரு படம் ஸ்டோரியை எடுத்து அதை அழகாக கேரக்டர் டிசைன்லாம் பண்ணி அண்டு அவ்வளோ ஃபேமிலி எமோஷன்லாம் கொண்டு வந்துட்டு அண்டு அதில் இப்படி ஒரு லாஜிக் ஹோல் இருக்குமான்னு எதிர்பார்க்கவே இல்லை. ஏன்னா எல்லா மக்களும் பார்த்திங்கன்னா ஒன்றா க்ரௌடடாக ரோட்டில் நடக்கிறாங்க. அண்டு அப்போனா அவங்க ஷூ சவுண்டெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஏலியன் வந்து அட்டாக் தானே பண்ணோம். ஸோ இதெல்லாம் கொஞ்சம் பொறுப்பு இல்லாமல் வேறு மாதிரி ஒரு டீம் ஒர்க் பண்ணி தான் பண்ணுவாங்க. அந்த மாதிரி யோசிக்கணும். மீன்ஸ் அந்த மாதிரி தான் நான் எழுதுவேன் நான். அது ரொம்ப சிம்பிள் கைஸ். இதெல்லாம் ரொம்ப பெரிய இன்டெலெக்சுவலாக இருக்கணும்ன்ற அவசியம் கிடையாது. அவங்க ஏன் அந்த மாதிரி பண்ணலான்னு தெரில. இது ஒரு பெரிய டிசப்பாயின்மெண்ட்டு. அண்ட் ஒரு சில பேர்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப இன்டெலெக்சுவலாக படம் பார்ப்பாங்களே, அவங்கள பார்த்திங்கன்னா அவங்கள வந்து அவமானப்படுத்துகிற மாதிரி அவங்க நினச்சிப்பாங்க. அவமானப்படுத்தி நான் நடத்திட்டு ரிவ்யூவில் வந்து பார்த்திங்கன்னா கண்ட மணிக்கு திட்டியிருப்பானுங்க. ஸோ அந்த சீன் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் லாஜிக் ஏதோ தமிழ் படத்தில் வந்து பேரரசு அவர் யோசித்து எடுத்த மாதிரி கதவு சத்தம், ஓகே, பாத்ரூம் கதவு, ஓகேவா, யோசித்து எழுதின மாதிரி இருந்தது அந்த சீனு. ஸோ இதுதான். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த க்ரௌடில் நான் வந்த பிறகு ஆப்வியஸ்லி நம்மளுக்கு அடுத்தது என்ன நடக்க போகுதுன்னு நம்மளுக்கு தெரியும். ஏலியன் அட்டாக் அதுதான் நாங்கள் நடக்க போகுது, ஓகேவா. அந்த ஏலியன் அட்டாக் நடந்தது. அந்த சீன் நல்லா எடுத்திருப்பாங்க, இந்த ஏலியன் அட்டாக் நடக்கிறது.
ஸோ நம்மளுக்கு வந்து மோஸ்ட்லி தெரிஞ்சிடும் இந்த சமீரா கேரக்டர் வந்து எப்படியோ சர்வைவ் ஆகிடுவாங்க தெரியும். ஆனாலும் அது ரொம்ப இன்டென்ஸ்டாக எடுத்திருந்தாங்க. ஓகேவா, அது இன்டென்ஸாக எடுத்திருந்தாங்க. அதுக்கப்புறம் எரிக்கின்ற கேரக்டர் வந்து பார்த்திங்கன்னா இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. இந்த எரிக்கின்ற கேரக்டர் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு எப்படி என்னை பொறுத்த வரைக்கும் அந்த கேரக்டர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இன்ட்ரோவர்ட்டு, ரொம்ப சைலண்ட்டு அண்டு ஒரு கன்சர்வேட்டிவான பர்சன். அவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு படிப்பாளி அந்த மாதிரி அமைச்சிருப்பாங்க. ஸோ இதுதான். அண்டு எரிக் வந்து பார்த்திங்கன்னா இவங்கள வந்து மீட் பண்ணுவாங்க. யாருன்னா நம்மளுடைய சமீராவை. ஸோ சமீராவை மீட் பண்ணுறதுக்கு முன்னாடி சமீராவோட கேட் ஒன்று வச்சுருப்பாங்க சமீரா. அந்த கேட்டு வச்சு தான், அந்த கேட்டு மூலமாக தான் எரிக்கும் சமீராவும் கனெக்ட் ஆவாங்க. ஸோ அந்த சீன் வந்து நல்லா எடுத்திருந்தாலும் ஆனாலும் எனக்கு அந்த கேட்டு இருக்கிற சீன் வந்து எனக்கு புரியல. சரி, ஒரு ஹியூமன் கனெக்ஷனுக்காக அது யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஒரு ஹியூமனிட்டி மாதிரி எல்லா அனிமல்ஸும் ஹியூமன்ஸ் எல்லாமே ஒன்று, அந்த மாதிரி ஒரு ஹியூமனிட்டி மாதிரி பண்ணியிருக்காங்க. ஸோ ஓகே, ரைட்டு. ஆனாலும் அந்த கேட் வர சீன்ஸ் வந்து நிறைய இடத்துல லாஜிக் ஹோல் இருக்குது. அந்த படம் வந்து எப்படி இவ்வளோ தைரியமாக எடுத்து அவங்க பண்ணாங்கன்னு தெரில. ஒருவேளை அந்த கேட் வந்து மியாவுன்னு சொல்லாதோ, ஸோ அந்த மாதிரி டவுட் இருக்குது. ஸோ இதுதான், அந்த சீன் நல்லா இருந்தது. அண்டு சமீரா வந்து பார்த்திங்கன்னா மூஞ்சில் அடித்த மாதிரி பின்னாடி வராத அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. அதுவும் நல்லா இருந்தது. அண்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எரிக் வந்து பார்த்திங்கன்னா என்ன தான் அந்த நபருக்கு வந்து ரொம்ப இன்ட்ரோவர்ட்டாக இருந்தாலும் ஆனாலும் கொஞ்சம் ஸ்ட்ராங்கு. ஸோ ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு பர்சன். அவர் வந்து சமீராவுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுவார். அவங்க வீட்டு கதவெல்லாம், அவங்க வீட்டு ரூம்லாம் வந்து கதவை உடச்சி உள்ளே போகிறதுக்கு அதெல்லாம் ஹெல்ப்லாம் பண்ணுவார். அந்த சீன் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சமீராவும் எரிக்கும் அந்த டோர் உடைக்கிற சீனில் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக அந்த தண்டர் இருக்கும்ல, அந்த அந்த ஃபஸ்ட்டு லைட்னிங் அடிக்கும், அதுக்கப்புறம் அந்த தண்டர் அடிக்கும்ல, தண்டர் அடிக்கும்போது கத்துவாங்க. அந்த ஐடியாலாம் கொஞ்சம் நல்லாவே பண்ணியிருப்பாங்க. அது எல்லாமே ரொம்ப நல்லா இருந்தது. இந்த படத்தில் வந்து அந்த சீன்லாம் ரொம்ப நல்லா இருந்தது. ஓகேவா. அதுக்கப்புறம் தண்டர் அடிக்கும்போது பயங்கரமாக ஒரு டிப்ரெஷனில் கத்துவாங்க 2 பேருமே. சமீராவும் முதல்ல சமீரா, அதுக்கப்புறம் எரிக் கத்துவான். அந்த சீனும் நல்லா இருந்தது. ஸோ இதுதான். அதுக்கப்புறம் புக் ஸ்டோருக்கு போவாங்க. சமீராவும் எரிக்கும் புக் ஸ்டோருக்கு போவாங்க. அந்த சீன் வந்து ரொம்ப அழகாக இருந்தது. அந்த புக் ஸ்டோரு ஒரு ஆஃபீஸ் பில்டிங் மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் அந்த இடத்துல தப்பிச்சு ஓடி போகிறது, அது எல்லாமே சூப்பராக இருந்தது. அந்த ஏலியன் வந்து பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட் ஆங்கிளில் வந்து விழுந்து அட்டாக் பண்ணும். அதை சினிமோட்டோகிராஃபிலாம் செம்மையாக எடுத்திருப்பாங்க. அது எல்லாமே சூப்பர்பு. அதுக்கப்புறம் அந்த ஏலியன் சேஸ் பண்ணுற சீனு, ஒரு அண்டர் வாட்டரில் போயிட்டு இவங்க பேர் என்ன எரிக்கும் சமீராவும் ட்ராவல் பண்ணுவாங்க. அந்த சீன்லாம் செம்மையாக இருந்தது. அது எல்லாமே ரொம்ப நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மெடிசனை எடுக்கிறதுக்கு வந்து எரிக்கு வந்து பார்த்திங்கன்னா சமீராவுக்கு வந்து உடம்பு சரியில்லை, அவங்களுக்கு வந்து மெடிசன் தேவை. ஸோ அந்த மெடிசன் வந்து பார்த்திங்கன்னா எடுக்கிறதுக்கு வந்து ஒரு மெடிக்கல் ஷாப்புக்கு போயிட்டு அங்கே அந்த ஊரில் பார்த்திங்கன்னா மெடிக்கல் ஷாப் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டேஷ்னரி எல்லாமே கலந்துருக்கும் போல். அங்கே மெடிக்கல் ஷாப்பில் போய்ட்டு அவங்களுக்கு தேவையான மெடிசன்லாம் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் அந்த கேட் வந்து வேறு ஒரு இடத்துக்கு போயிடும். அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஏலியனுடைய வீடு அங்கே இருக்கும். கிட்டத்தட்ட வீடு மாதிரி தான். அந்த சீன் வந்து நம்ம நல்லா எடுத்திருப்பாங்க. அது என்ன தான் நல்லா எடுத்திருந்தாலும் அதில் ஒரு சில லூப் ஹோல் இருக்குது. கேட் வந்து பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு சவுண்டு போடாது. அண்டு எனக்கு நிறைய விஷயம் எனக்கு புரியல. ஓகேவா, அது சவுண்டு போடாது. ஒருவேளை கேட் ஊமையும், எனக்கு அதுதான் டவுட்டாக இருக்குது. ஓகே, அந்த சீன் வந்து நல்லா எடுத்திருப்பாங்க. பயங்கர டெரிஃபைங்காக இருக்கும். அண்ட் ஆல்மோஸ்ட்டாக எரிக்கிக்கு வந்து எதுவும் ஆக போதும்னு நினச்சேன் நான். அந்த மாதிரி ஒரு செம்ம டெரிஃபைங்கான ஒரு சீனு எனக்கு ரொம்ப அந்த படத்தில் வந்து பயங்கரமான சீன்னா அதுவும் ஒன்று. ஸோ இதுதான். அதுக்கப்புறம் இந்த பிஸா வந்து பார்த்திங்கன்னா இவங்க 2 பேர் இருக்காங்களே, அந்த எரிக்கும் சமீரா, இவங்க 2 பேருடைய கனெக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா கேட்டு. அதுக்கப்புறம் ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா பிஸா. இந்த பிஸா மூலமாக கனெக்ஷன் வரும் 2 பேருக்குமே. ஸோ இதுவும் நல்லா எடுத்திருக்காங்க. பிஸா சாப்பிட்றது, அதுக்கப்புறம் டான்ஸ் ஆடுறது, அதுக்கப்புறம்
இவங்களுடைய என்ன சமீராவுடைய அப்பா வீட்டுக்கு போகிறது. ஸோ அந்த சீன்லாம் நல்லாயிருக்கும். அது ஒரு பியானோ ஒன்று இருக்கும். அந்த அந்த சீன் கனெக்ஷன் அது எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இதுதான். அதுக்கப்புறம் எண்டிங் வந்து எல்லாமே அந்த ஹோல் மூவியும் பார்க்குறதுக்கு நல்லா கொஞ்சம் என்ஜாய் பண்ணேன் நான். கொஞ்சம் என்ஜாய் பண்ணேன். எனக்கு எனக்கு தேவையான ஹாரர்ஸு இது எல்லாமே இருந்தாலும் ஸ்டோரி வந்து நான் கம்ப்ளீட்டாக ஆகாத மாதிரி நான் ஃபீல் பண்ணேன். ஸோ எனக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய சீன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நல்லா எடுத்திருக்காங்க. பட் ஆனால் அது கம்ப்ளீட்டாக ஃபுல்லாக எடுத்திருக்காங்களா, அந்த ரைட்டிங் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணுதான்னு கேட்டிங்கன்னா இல்லை. ஸோ அது ஒன்று. ஓரளவு பட்ஜெட் பிரச்சனையாக இதுவான்னு தெரில, அது கம்ப்ளீட்டாக இல்லை. ஸோ கம்ப்ளீட்டாக இல்லைனால அது சீன் ட்ரான்சிஷன் வந்து நல்லா இருக்கான்னு கேட்டிங்கன்னா மோஸ்ட்லி நல்லா தான் இருக்குது. நல்லாயிருக்கு. ஒரு சிலது ஓகே, ஒரு சிலது கொஞ்சம் டெரிபிள், அவ்வளோதான். ஸோ இதுதான். அண்டு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா படத்தில் வந்து எந்த ஒரு புது இன்ஃபார்மேஷனும் இல்லை. நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த ஏலியன் அது எப்படி வந்தது, எங்கேருந்து வந்தது, அதுக்கான எந்த ஒரு தகவலும் இல்லை. அட்லீஸ்ட் அந்த ஏலியன் ஏதாச்சும் ஒரு ஏலியனுடைய டெட் பாடி இருக்கணும். அதை வந்து பார்த்திங்கன்னா ரிசர்ச் பண்ணி அது பாடியெல்லாம் பார்த்திங்கன்னா போஸ்ட்மார்ட்டம் பண்ணி அது என்னது, அது எங்கேருந்து வந்தது, அதோட அந்த மாதிரி ஏதாச்சும் ஒன்று இன்வெஸ்டிகேஷன் மாதிரி ஏதோ சொல்லுவாங்கன்னு நினச்சேன். பட் ஆனால் எதுவுமே சொல்லலை. ஓகேவா. அதே சமயத்தில் இந்த ஏலியன் வந்து Day 1 அட்டாக்குன்னு ஒன்று காமிக்கிறாங்கல்ல இந்த படத்தோட ஸ்டோரி. இந்த மூவியோடைய டைட்டிலும் அதே தான். இந்த Day 1லேருந்து வந்த ஏலியன் இருக்குல்ல, இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்கேம் மாதிரி. ஓகேவா. ஏன்னா இந்த Day 1ல் அட்டாக் பண்ணுற சீன் வந்து பார்ட் 2லே காமிச்சிட்டாங்க. பார்ட் 2லே நல்லா தெளிவாகவே காமிச்சிருக்காங்க. இப்போ எதுக்கு மறுபடியும் காமிச்சாங்கன்னு தெரில. 2வது பார்ட்லேயும் நல்லா காமிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் எதுக்கு மறுபடியும் காமிக்கிறாங்கன்னு எனக்கு புரியல. ஸோ எனக்கு இது வந்து கொஞ்சம் கம்ப்ளீட்டாக எனக்கு அண்டர்ஸ்டாண்டிங்காக இல்லை. அண்டு இது வந்து ஒரு ப்ரீக்வல்னு ஒன்று சொல்கிறோம்ல நம்ம. பட் என்ன தான் இது ஒரு ப்ரீக்வலாக இருந்தாலும் இந்த படத்தோடைய குவைட் பிளேஸ் பார்ட் 1 2லே பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஆரம்ப டேஸ்லாம் கொஞ்சம் நல்லாவே காமிச்சிருப்பாங்க. ஸோ நம்மளுக்கு வந்து புதுசாக எதுவுமே இந்த படத்தில் இல்லை, அவ்வளோதான். இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எரிக்கோடைய கேரக்டரைசேஷன் ரைட்டிங்லாம் வந்து பார்த்திங்கன்னா என்ன தான் ஒரு சைலண்ட்டாக இருந்தாலும் எல்லாமே இருந்தாலும் பேக் ஸ்டோரி வந்து அவ்வளோ ஸ்ட்ராங்காக இல்லை. பேக் ஸ்டோரிக்கு வந்து பார்த்திங்கன்னா வேறு ஏதாச்சும் ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் ஒன்று இருக்கணும். ஸோ எல்லாத்துக்குமே பேக் ஸ்டோரி இருக்கணுமான்னு கேட்டிங்கன்னா இல்லை, அப்படி ஒன்றும் கிடையாது. பட் எரிக்கு வந்து பார்த்திங்கன்னா பேக் ஸ்டோரி வந்து கொஞ்சம் எம்டியாக இருந்தது. ஸோ எம்டியாக இருந்ததுனால இவங்க 2 பேருக்கும் உள்ள கனெக்ஷன் வந்து நம்மளால் ஃபீல் பண்ண முடியல. ஃபார் எக்ஸாம்பிள் வேறு ஏதாச்சும் ஒரு சீன் ஒன்று டெவலப் பண்ணி அதை கொஞ்சம் லாங்கர் டேக்ஸில் கொஞ்சம் எடுத்து நம்மகிட்ட காமிச்சிருந்தா நல்லா இருந்திருக்கும். எரிக்குடைய ஃப்ளாஷ்பேக்கு ஏதாச்சும். ஸோ அந்த மாதிரி. ஸோ அது அந்தளவுக்கு இல்லை. அதனால தான் அது ஒன்று தான் பிரச்சனை. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சமீராவுடைய கேரக்டர் வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட கேரக்டரைசேஷன் எல்லாமே ரைட்டிங் எல்லாமே நல்லா இருந்தாலும் அவங்களுடைய ஃபவுண்டேஷன் எல்லாமே நல்லாயிருக்கு. அதெல்லாம் ஓகே. அது எல்லாமே என்ன தான் நல்லா இருந்தாலும் இந்த மாதிரி கேரக்டர் நம்ம ஏற்கனவே வேறு மூவிஸில் பார்த்துருக்கோம். இந்த மாதிரி கேரக்டர்லாம் வேறு மூவிஸில் பார்த்துருந்துருக்கோம். அண்டு இந்த ஸ்டோரி வந்து பார்த்திங்கன்னா மேபி ஃபார் சம் பீப்புள் இது கொஞ்சம் ப்ரிடிக்டபுளாக இருக்கும். ஸோ அதுதான் ஒரு மேட்ரு. மற்றபடி எதுவும் இல்லை. எனக்கு வந்து எந்த ப்ராப்ளமும் இல்லை, அவ்வளோதான் சொல்ல முடியும். பட் எனக்கு வந்து சமீராவுடைய கேரக்டர் வந்து பார்த்திங்கன்னா ஏதோ கொஞ்சம் சிம்பத்தி வர மாதிரி ஏதோ ஒன்று பண்ணியிருக்காங்களோன்னு எனக்கு தோணுது டைரக்டர். ஸோ மேபி எனக்கு அது அந்த மாதிரி தோணுது. பட் ஆனால் நம்ம வந்து பார்த்திங்கன்னா சிம்பத்தி வர மாதிரி இருக்குன்னா இன்னும் கொஞ்சம் ஃபவுண்டேஷன் தேவை. அதுக்கு இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கணும். பைண்டிங்லாம் ரொம்ப நல்லா இருக்கணும். ஸோ அது கொஞ்சம் மிஸ் ஆகுது. ஏன்னா நிறைய படத்தில் வந்து நிறைய ஜம்ப் ஸ்கேரை ஃபோக்கஸ் பண்ணி தான் எடுத்துருக்காங்க. ஸோ அதுவும் நல்ல விஷயம் தான் இருந்தாலும் அதுக்கான ஸ்ட்ராங்கான ஸ்டோரி இல்லை. இன்னொரு விஷயம்னா இந்த Day 1 ஸ்டோரி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நார்மலான ஒரு ஸ்டோரி. ஒரு சோம்பியாக அப்ளோக்லிப்ஸில் வர ஒரு ஜேர்னி. அது வந்து எல்லாத்துலேயுமே இருக்கும். லாஸ்ட் ஆஃப் அஸில் இருக்கும். அதுக்கப்புறம் இந்த படம் இன்னொரு அப்ளோக்லிப்ஸி வச்சு
ஒரு ட்ராமா ஒன்று வந்தது. ஆப்பிள் தான் நினைக்கிறேன். ஆப்பிளா ஹெச்பிஓவா அவங்களது. அதுலேயும் ஒரு ஃபீமேல் பர்சன் வந்து பார்த்திங்கன்னா ஃபீமேல் இருப்பாங்க. அதுக்கப்புறம் பெரிய ராபர்ட் இருக்கும். அந்த டக்குன்னு எனக்கு நான் அதோட ஒப்பீனியன் கூட இங்கே ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த சீரீஸு கூட பார்த்திங்கன்னா ஒரு ஜேர்னி மாதிரி தான் இருக்கும். ஆனால் இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ப்ளாட் ஒன்று வச்சுருப்பாங்க. இதில் வர ப்ளாட் எல்லாமே கொஞ்சம் நம்மளுக்கு ப்ரிடிக்டபிள், அவ்வளோதான். பட் என்ன தான் ப்ரிடிக்டபிளாக இருந்தாலும் இவங்க எடுத்திருந்த விதம் நல்லா இருந்தது. இதுதான் கைஸ். ஸோ ஓவராலாக படம் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, ரொம்ப நல்லாயிருக்கு. அண்ட் இதில் கொஞ்சம் நிறையா ஃப்ளாஸும் இருக்குது. ஸோ அதுதான் கொஞ்சம் ப்ராப்ளம். ஸோ மற்றபடி எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ உங்களுக்கு டைம் கிடச்சிதுன்னா இந்த படத்தை பாருங்கள். அண்டு உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்டு மறக்காமல் பெல் பட்டன் அமுக்குங்க. உங்களோட கமெண்ட்ஸை வந்து மறக்காமல் ஒரு ஃபீட்பேக்காக தாங்க. இதான் கைஸ். அண்டு அதுக்கப்புறம் சவுண்டு இந்த படத்தில் பார்த்திங்கன்னா சினிமாட்டோகிராஃபியும் சவுண்ட் டிசைனும் செம்ம. பேக்ரவுண்ட் மியூசிக்லாம் சான்ஸே கிடையாது. நான் அது எப்படி நான் மிஸ் பண்ணான்னு தெரியல இது சொல்லாமல். அதுக்கப்புறம் ப்ரொடக்ஷன் டிசைன் வந்து பார்த்திங்கன்னா நல்லா இருக்குது, ஒரு சில இடத்துல நல்லா இல்லை. ஸோ அவ்வளோதான். நிறைய இடத்துல வந்து நிறைய செலவு பண்ணல. அண்ட் நிறைய விஷுவல் எஃபெக்ட்ஸ்லாம் கொஞ்சம் சிஜிஐலாம் யூஸ் பண்ணியிருக்காங்க. அது கொஞ்சம் ரொம்ப சரியாக வந்த மாதிரி இல்லை. ஸோ சினிமாட்டோகிராஃபி அண்ட் சவுண்ட் டிசைனிங் வந்து ரொம்ப நல்லாயிருக்கு. ஒன்ஸ் அகெயின் பை டேக் கேர், லவ் யூ ஆல். அண்ட் உங்களை நான் இன்னொரு மூவி ஒப்பீனியன் வீடியோவில் மீட் பண்ணுறேன். இப்போ டைம் வந்து 6:57. ஓகே, அண்ட் குட் ஈவினிங். பை, லவ் யூ. ஹாய் காய்ஸ். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ரெக்கார்டிங். இது வந்து பார்த்திங்கன்னா எடிட்டிங் பண்ணும்போது இந்த ரெக்கார்டிங் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ டைம் வந்து பார்த்திங்கன்னா 7:08. நான் வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் ஒன்று ஆட் பண்ணணும். என்னென்னா, நான் வந்து இந்த மூவி ஒப்பீனியன் இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா எப்பயோ பார்த்துட்டேன், மண்டே பார்த்துட்டேன்னு நினைக்கிறேன். அண்ட் இப்போ தான் ரெக்கார்ட் பண்ணுறேன். ஸோ இனிமேட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு படம் ஒன்று பார்த்தோன்னா அதை அன்றைக்கே மோஸ்ட்லி ரைட் பண்ணுறது, இல்லைனா அடுத்த நாள்லேயே ரைட் பண்ணி ரெக்கார்ட் பண்ணுறது. ஸோ அப்படி தான் இருக்கணும். அப்படி இல்லைனா அது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அண்டு நிறைய நான் சொல்ல வேண்டிய விஷயங்கள்லாம் நிறைய மிஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அண்டு கொஞ்சம் நல்லா ஆர்கனைஸ்டாக நம்ம பண்ணுவோம், அதுக்கு தான் நான் சொல்கிறேன் நான். அண்டு ஏற்கனவே 2-3 பேர் கமெண்ட்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் நான் சொல்கிறேன் நான். ஸோ அடுத்த தடவை நான் பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் ப்ராப்பராக நான் பண்ணுறேன் நான். ஸோ இதுதான் கைஸ் நான் சொல்ல வேண்டியது. ஸோ இதுதான். அண்ட் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா படத்தில் வந்து ஒரு பெரிய ஃப்ளாஸ் வந்து என்னென்னா, டேஸ் வந்து மூவ் ஆகுறது. இந்த டே இவ்வளோ டேஸ் மூவ் ஆகுது, இவ்வளோ டேஸ் மூவ் ஆகுது, அந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்குல்ல, அதெல்லாம் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் தெளிவாக காமிச்சிருந்துருக்கலாம். அண்ட் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரே வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வாரம் ஸ்டே பண்ணுற மாதிரி அந்த மாதிரி காமிச்சிருந்துருக்கலாம். ஸோ அந்த மாதிரி காமிச்சிருந்தா கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். அண்டு எரிக் அண்ட் சமீரா அவங்களுடைய கேரக்டருடைய இன்னும் நிறையா இன்ஃபர்மேஷன். ஸோ இதுதான். அண்ட் இன்னொரு விஷயம் வந்து என்னென்னா, ஸோ அந்த மாதிரி கொஞ்சம் கனெக்ஷன் இன்னும் கொஞ்சம் ரைட் பண்ணியிருந்துருக்கலாம். அப்படி இருந்தால் இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். இது வந்து ஒரு அமேசிங்கான ஒரு மூவியாக இருந்திருக்கும். ஏன்னா பார்ட் 1 ஸ்பெஷாலிட்டியே நிறைய லாங்கர் டேக்ஸ்லாம் ரொம்ப நல்லாவே எடுத்திருப்பாங்க. அதெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ அந்த மாதிரி லாங்கர் டேக்ஸ் வந்து இந்த படத்தில் கொஞ்சம் மிஸ் பண்ணுறேன் நான். ஸோ இதுதான். அண்டு ஏலியன் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு இது. அதெல்லாம் கொஞ்சம் ஈஸியாக சமாளிச்சுட்டு கொஞ்சம் ஹார்பர் வரைக்கும் போகிறதெல்லாம் காமிக்கிறாங்க. அதெல்லாம் கொஞ்சம் அது கொஞ்சம் ப்ராப்ளமாக தெரிஞ்சுது. அண்டு இந்த படம் இருக்குல்ல, இந்த குவைட் பிளேஸ் பார்ட் 2ல் இதே மாதிரி ஒரு ஹார்பருக்கு ஒன்று போவாங்க. அந்த ஹார்பருக்கு போகிற சீன் வந்து பார்த்திங்கன்னா நிறைய லாங் டேக்ஸு, ட்ரெயினில் ட்ராவல் பண்ணுற மாதிரி. ஸோ அதெல்லாம் வச்சு எடுத்திருப்பாங்க. அது எல்லாமே செம்மையாக எடுத்திருப்பாங்க, பயங்கரமாக இருக்கும். ஸோ பட் ஆனால் இது எல்லாமே கொஞ்சம் டக்குன்னு மூவ் ஆன மாதிரி இருந்தது. ஸோ இதுதான் கொஞ்சம் எல்லாம் ஷார்ட்டாக சீன் எடுத்த மாதிரி இருந்தது. ஷார்ட் சீன் வந்து நம்மளுக்கு வந்து அவ்வளோவா ஒரு கம்ப்ளீட்டாக ஒரு ஸ்டோரியை வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ண முடியாது தான் என்னோடய கருத்து. லாங்கர் டேக்ஸு கொஞ்சம் சீன்ஸ்லாம் கொஞ்சம் லாங்கராக இருந்தால் அது நம்மளுக்கு இன்னும் நல்லா ஒரு ஃபவுண்டேஷன் கிடைக்கும். இன்னும் அது ரைட்டிங்லாம் நல்லா இருந்துச்சுன்னா அது சூப்பராக இருக்கும்னு எனக்கு தோணுது. நம்மளுக்கு இன்னும் நிறைய கனெக்ஷன் கிடைக்கும், இன்னும் நிறைய அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். நம்மளே கொஞ்சம் ஸ்மார்ட்டான பர்சனாக திங்க் பண்ணிக்க முடியும். ஸோ அதான். ஸோ கொஞ்சம் ஜம்ப் ஸ்கேரிலாம் கொஞ்சம் இது பண்ணிட்டாங்க. ஒரு செக்லிஸ்ட் மாதிரி எவ்வளோ ஜம்ப் ஸ்கேரி சீன்ஸ் இருக்கணும்,
ஏலியன் அட்டாக் பண்ணுற சீனு, அதுக்கப்புறம் இவங்க சேஸ் பண்ணி ஓடுற சீனு, இது வந்து இவ்வளோ சீன்ஸ் இருக்கணும் அந்த மாதிரி ஒரு செக்லிஸ்ட் போட்டு படத்தை எடுத்த மாதிரி இருக்குது. ஸோ இதான். பட் இனி ஓவராலாக நல்லா இருக்குது. பட் ஆனால் நம்மளுக்கு அந்த ஏலியன் பற்றினா நிறைய தகவல் வந்து எந்த ஒரு விஷயமும் இந்த படத்தில் இல்லை. அவ்வளோதான். அது தண்ணியில் வந்து ஈஸியாக சாகுற மாதிரி காமிக்கிறாங்க, மற்றபடி வரது இல்லை. ஸோ ஓகே கைஸ், பை பை, டேக் கேர், லவ் யூ ஆல். ஓகே, பை பை.